அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 24ஆம் பாடலை பார்க்க இருக்கின்றோம். பிரார்த்தமுடன் பாடென்று எந்த நெறியும் பேசிடும் இந்த நெறியதற்கு பிரார்த்தமுடையோர் அருகரே அன்றாம். பிரார்த்தம் புசித்திடுவோர்கட்கு அறாதிந்த மாயா தனு கரணங்கள் அதனினால் சிவத்துவமதனை உறாது மற்று அவரை ஜீவன் முக்தர்கள் என்று உரைத்திடப்படுவது எப்படியோ. முதல் வரியாகிய பிரார்த்தம் உடன்பாடு என்று எந்த நெறியும் பேசிடும் இந்த நெறியதற்கு, இதில் வருகின்ற கடைசி வார்த்தை இந்த நெறி என்பது சுத்த மார்க்கத்துக்கு. ஆக பிரார்த்தம் உடன்பாடு, பிரார்த்த உடன்பாடு என்பது பிரார்த்தம் உண்டு என்று எந்த நெறியும் பேசிடும். எந்த நெறி பேசுகிறது என்றால் வேதாந்தம், சித்தாந்தம் ஆகிய நெறிகள் பிரார்த்தம் உண்டென்று பேசுகிறது. ஆக அடுத்த வரியும் சேர்த்தால் பிரார்த்தம் உடையோர் அருகரே அன்றாம். அதாவது முதல் வரியாக பிரார்த்தம் உடன்பாடென்று எந்த நெறியும் பேசிடும் இந்த நெறியதற்கு பிரார்த்தமுடையோர் அருகரே அன்றாம். அதாவது பிரார்த்தம் உண்டென்று பேசுகின்ற வேதாந்தம், சித்தாந்தம் ஆகிய நெறிகளில் பயணிப்பவர்கள் இந்த நெறிக்கு உண்டென்ற மனநிலையில் இருக்கும்போது அருகர்கள் இல்லை. அதாவது அவர்கள் இந்த மார்க்கத்திலே பயணித்தாலும் பிரார்த்தம் உண்டென்று இந்த மார்க்கத்திலே பயணித்தால் அவர்களுக்கு பலன் கிடைக்காது. அதுதான் அருகர் அல்ல என்று கூறுகின்றார். அவ்வாறு ஏன் கூறுகின்றார் என்றால் அடுத்த வரியிலே சொல்லுகிறார். பிரார்த்தம் புசித்திடுவோர்கட்கு அறாது இந்த மாயா தனு கரணங்கள். அதாவது பிரார்த்தம் உண்டு என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது வேதாந்தத்திலே சொல்லக்கூடியவர்கள், தான் இந்த ஆன்மாவிலே லயித்து இருப்பார்கள். ஆன்மாவிலே பிரம்மத்தில் லயித்திருக்கும் போது இந்த பிரார்த்தம் உடம்பு அனுபவித்து கொண்டிருக்கும், அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற வகையிலே சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கே பிரார்த்தம் உண்டென்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த பிரார்த்தம் அனுபவிக்கிறது உடல் என்றால் அந்த உடல் உங்களோடு இருக்கும் பொழுது அந்த அனுபவமும் உங்களை ஒட்டி கொள்ளுமே என்று கூறி அதனால்தான் சொல்லுகிறார் அறாது மாயா தனு கரணங்கள். அதாவது அந்த பிரம்மானுபவத்திலே அல்லது ஆத்மானுபவத்திலே இருக்கிறவர்களுக்கு தனு கரணங்கள் தேவையில்லை. உலகத்தை தொடர்பு கொள்ளத்தான் தனு கரணங்கள், தனு என்ற உடல், கரணங்கள் என்ற மனசு, இந்த கண்ணு, காது, மூக்கு இவைகளெல்லாம் உலகத்தை தொடர்பு கொள்வதற்காகவே வடிவமைக்கப்பட்டது. எப்பொழுது ஒருவன் இந்த உலகத்தை எடுத்து நித்திய பொருளாகி, அதாவது அனித்திய பொருளை தொடர்பு கொள்ள, அறிந்து கொள்ளத்தான் இந்த உடம்பு, கருவிகள் எல்லாம் தேவை. நித்திய பொருளை அனுபவிக்க அல்லது நித்திய பொருளே லயமாக இவைகள் தேவையில்லை. ஆனால் கூடவே இந்த உடம்பு என்கின்ற அந்த அனுபவம் நம்ம கருவி நம்முடையது என்று இருந்தால் இது திரும்ப திரும்ப உலகத்தோடு போய் தொடர்பு கொள்ளும். அதனால்தான் பிரார்த்தம் உண்டு என்று சொன்னாலே இந்த உலகத்தோடு அது தொடர்பு, அந்த பிரார்த்தத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடம்பு இந்த உலகத்தோடு போய் தொடர்பு கொண்டுவிடும். தொடர்பு கொள்ளும் போது அது ஒரு அனுபவம் ஆகிவிடும். அந்த அனுபவம் இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த பிரம்மத்திலே அல்லது ஆத்மாவிலே லயிப்பீர்கள் என்பதான அந்த வினாவை இங்கே எழுப்புவதற்கு வாயிலாக அருந்திடாது மாயா தனுக்கரணங்கள், அதாவது இந்த தனுக்கரணங்கள் என்கின்ற இந்த உடம்பும் மனமும் இந்த உலகமும் அறாது என்று சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்து வரையில் அதனினால் சிவத்துவமதனை உறாது. ஆக அந்த பிரம்மானுபவம் அல்லது சிவானுபவமே உங்களுக்கு தடைப்படும். இந்த உடம்பு, மனம் இதோடு சேர்ந்து இந்த உலகமும் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த சிவானுபவம் வராது என்று கூறுகின்றார். அதுக்கடுத்தது மற்ற அவரை ஜீவன் முக்தர்கள் என்று உரைத்திடப்படுவது எப்படியோ. ஆக ஜீவன் முக்தர்கள் என்பவர்கள் இந்த உலக விஷயத்திலிருந்து தடைபட வேண்டும்,
தடைப்பட்டு அந்த பிரம்மானுபவத்திலே அல்லது சிவானுபவத்திலே இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இருக்கும்போது அவர்கள் பிரார்த்த கர்மா உண்டென்றும் அதை அனுபவித்து அந்த பிரார்த்தத்தை நான் அனுபவிக்கின்றேன், எல்லாம் நான் முன் ஜென்மத்திலே செய்த வினை இப்பொழுது அனுபவிக்கின்றேன் என்று அனுபவிக்க ஆரம்பித்தால் அந்த பிரார்த்த கர்மா இவனை எந்த விதத்தில் அடைகிறது என்றால் இந்த உலகியல் மார்க்கமாகத்தான் அடைகிறது. உலகியல் மார்க்கமாக வருகின்ற அந்த இன்ப துன்பங்கள் பிரார்த்தம் என்று இவன் அனுபவித்து கொண்டிருந்தால் அவன் எப்படி சிவத்தோடு ஐக்கியமாக முடியும்? ஆக பிரார்த்தம் உண்டென்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்கள் முழுமையாக சிவத்தோடு பொருந்த முடியாது. ஆகவே அவர்கள் இந்த சுத்த மார்க்கத்துக்கு அருகர்கள் அல்லது தகுதியானவர்கள் இல்லை என்று கூறுகின்றார். இதன் வாயிலாக பிரார்த்த கர்மம் இல்லை என்கின்ற கொள்கையை ஏற்றவர்களால் சுத்த மார்க்கத்திலே பயணிக்க முடியும் என்கின்ற கருத்தும் இதுவுடன் சேர்ந்து வருகிறது. மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.